அன்னைக்கு இரவு முழுக்க முருகன நெனச்சு தியானம் செஞ்சாரு. "முருகா, உன்ன வணங்குறது என்னோட உயிர் கடமை. நான் மூச்சு விடுறது எப்படியோ அப்படிதான் முருகா உன்ன நெனைக்கிறதும். ஆனா இந்த அற்புதம், அது இது எல்லாம் எனக்கு எதுக்கு? என்னோட தகுதிக்கு இது சாத்தியமா? ஒருவேளை இது நடக்காம போயிடுச்சு அப்படின்னா, உன்னோட பேருக்குலாம் களங்கம் வரும்." அப்படின்னு இரவு முழுக்க இதய முறையீடுகள் கிட்டவரே இருந்தாரு. பொழுது விடிஞ்சது. கடல்ல நீராடிட்டு கந்தன் சன்னதிக்கு போனாரு. தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா "அழைத்து வாருங்கள் காசிபர" அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாரு. காசிபரும் வந்தாரு. கூட்டமும் கூடி போய் நின்னது. ஜெகவீர கட்டபொம்மர் உரத்த குரல்ல, "முருகா, இந்த அருள்வாக்கு கூறப்பட்டதும் அடுத்த கணமே நான் இங்கு வந்து சேர்ந்ததும் உன்னோட செயலே அன்றி வேறில்லை. நான் சாதாரணமானவன். என்கிட்ட எந்தவித அற்புத ஆற்றலும் இல்லை. பிறகு எப்படி என் கரம் பட்டதும் இந்த காசிபருக்கு கண் பார்வை கிடைக்கும் எனக்கு தெரியாது. உன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் இத செய்றேன். இது பலிக்கல அப்படின்னா என்னால ஒரு பழி ஏற்பட்டுடும் உனக்கு. அதுக்கப்புறமா நான் உயிர் வாழ மாட்டேன். இதே சந்நிதியில வாள எடுத்து என்னோட தலைய அறுத்து உயிர் துறப்பேன். இது உன் மீது ஆணை" அப்படின்னு சொன்னபடியே காசிபர கிட்டக்க அழைச்சு அவரோட நயனங்கள்ல கை வைத்து நீவினாரு. என்ன ஆச்சரியம்! மறுகணமே காசிபரோட கண்கள்ல ஒளி வந்தது. கட்டபொம்மனும் தெரிஞ்சாரு. கந்தன் திருமேனி கண்ணுக்கு புலப்பட்டது. மக்கள் எல்லாருமே தெரிஞ்சாங்க. மன குதூகலத்தோட, "மன்னா, எனக்கு பார்வை வந்துட்டுதுன்னு" சொன்னாரு.